ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு பட்டு சாரியில் தான் உங்களுக்கு வார் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னும் போது கோவில் திருவிழா இந்த மாதிரிலாம் வந்தால் டான்சர்ஸ் வேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் சாரி இது வேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னும் போது நம்ம நார்மல் சாரியில் வேர் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டிசைனர் சாரியாக தான் நல்லாயிருக்கும், அந்த டான்ஸர்ஸ் லுக்கு வரும். அதனால் நான் பட்டு சாரீ தான் இன்றைக்கி வேர் பண்ண போகிறேன். எந்த பட்டு சாரீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது அண்ட் இந்த கலர் இதுதான் நல்ல ஒரு ப்ளூ கலர், அந்த பேனாமைக்கு சொல்லுங்களா அந்த ப்ளூ இது. அந்த நல்லா அழகாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டான்ஸர்ஸுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க டான்ஸர்ஸ் இந்த இதுக்கெலாம் வேர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அண்ட் பார்டர் பிங்க், நல்ல ஒரு டார்க் பிங்க், அந்த பஞ்சு மிட்டாய் கலர்னு சொல்லலாம், அந்த டேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு வேர் பண்ணி கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த லுக்கில் தான் வேர் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்குமே நல்ல ஒரு ப்ளூ கலரில் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, பிங்க் அந்த ஸ்டோன்ஸ் அந்த எம்ப்ராய்டிங் இந்த இதெல்லாம் வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா நார்மல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி இதில் நெக்ஸ்ட் சாரீ தான் வேர் பண்ண போகிறோம். சாரீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, அளவு இந்த பக்கம் நீங்கள் எந்த லென்த் எடுக்கிறீங்களோ இந்த ஹேண்டுக்கு இந்த லெக்குக்கும் அதே மாதிரியே நீங்கள் சரிக்கு சமமாக எடுத்துக்க போகிறோம். அதாவது ஓவரால் லைட்டாக ஓகேவா. இதில் லென்த்து இந்த அளவுக்கு இருக்குது. அண்டு இதில் லென்த்து முந்தியது இந்த இதெல்லாம் சேர்த்து இருக்கு. ஓகேவா. நல்லா நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. பட்டு சாரீ கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், டைட்டாக பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த லெக் இதை எடுத்துக்கலாம். இந்த சாரியில் லென்த்து இது வச்சுக்கோமா, இதை பிளேட் எடுத்துக்கலாம். அதில் ஒன்று போல இது பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் தெளிகிற மாதிரி நல்லா டபுளாக இது பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இருந்தது இந்த இதில் இருந்து எடுக்கணும் சரிங்களா. கீழ் பார்டரில் இருந்து நம்ம சாரிக்கு வந்து ப்ளீட் எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த டைப்பில் கீழே இருந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்றோட ப்ளீட் எடுத்தீங்கன்னா அழகாக வரும். இந்த இது இருக்குது. அப்படியே வந்து ப்ளீட் எடுங்க முந்தி இதுக்கு. நான் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். சின்னதாக எடுத்தோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். அதனால் வந்து சின்னதாக அந்த பார்டர் லைன் எடுத்து எடுத்திருக்கேன். பின் பண்ணிக்கலாம். ப்ளீட்டு தான் மெயினை ஒன்று போல் எடுத்துட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக வந்து ப்ளீட்டை மட்டும் இந்த ஒன்று போல் எடுங்க. நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி இந்த அளவுக்கு வச்சு இந்த இடத்துல பின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதுக்கு கூட பின் பண்ணிக்கோங்க.
அண்டு நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்து இது பண்ணி இது வந்து இதை நம்ம எடுத்த உடனே இந்த பின்னை எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னும் போது அழகாக இதாகிடும். நல்லா ஒன்று போல் வந்து டிப்பாக எடுக்கிறோம். நல்லா டான்ஸஸ் வேர் பண்ணுறது செய்கிறதுக்கு அண்ட் சூப்பராகவும் லுக்னஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும். பட்டு சாரீ இதில் வந்து அழகாக இருக்கும். எங்கேயுமே வந்து ஃப்ரீயாது செய்யாது, நல்லா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை காய்ஸ்.